உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச கூகுள் சர்ச். இடியட்னு தேடினா ட்ரம்ப் படம் ஏன் வந்துச்சு? சுந்தர் பிச்சை கொடுத்த விளக்கம். நம்ம கூகுள்ல போய் இடியட்னு டைப் பண்ணா டொனால்ட் ட்ரம்ப்போட போட்டோ தான் டாப்ல வந்துச்சு. அப்போ அமெரிக்கா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பே கிளம்பிடுச்சு. கூகுள் இதை மேனுவலா தான் மாத்துதான்னு கேள்வி கேட்டாங்க. இந்த விவகாரம் அமெரிக்கா கோர்ட் வரைக்கும் போக நம்ம கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை நேரடியா ஆஜராகி விளக்கம் கொடுத்தாரு. ஆயிரக்கணக்கான கோடி சர்ச் நடக்குது, இதை தனி மனுஷனால மாத்த முடியாது, எல்லாமே அல்கோரிதம் தான் தெளிவா எடுத்து சொன்னாரு. சரி, அப்போ ஏன் ட்ரம்ப் படம் வந்துச்சு? இதுக்கு பேரு தான் கூகுள் பாம்பிங். ஆயிரக்கணக்கான யூசர்கள் இணையத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தையையும் ஒரு படத்தையும் மீண்டும் மீண்டும் லிங்க் பண்ணி பதிவிடும்போது கூகுள் அல்கோரிதம் அதான் ரொம்ப பாப்புலர் கனெக்ஷன் முடிவு செஞ்சு முதல்ல காட்டுது. அதாவது இது கூகுளோட கருத்து இல்ல, இணையத்தில் இருக்கிற மக்கள் சேர்ந்து உருவாக்குன விஷயம். அல்கோரிதமோட சக்தி என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிர் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம போடுற ஒரு சின்ன லைக் கூட உலகத்துல ஒரு பெரிய விஷயத்தை மாத்த முடியுதா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.